கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி தாவீது தன் அனுபவத்தில் சொல்கிறார். தேவனை அதிகமாய் நேசிக்கின்றவராக, தேவ சமூகத்தில் நெருங்கி வாழ விரும்புகின்ற மனுஷனாக தாவீதை பார்க்க முடியும். தன் வாழ்வில் வருகிற எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் சாட்டிவிட்டு அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு சிறந்த மனுஷனாக தாவீதை வேதத்தில் பார்க்க முடியும். இந்த வேளையிலும் கூட அதே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி அங்கே தேவனை குறித்து அருமையாய் சொல்கிறார். என் கால்கள் வழுவாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு தேவன் நம்மை நீதியின் பாதை நடத்தும்படியாக, நித்திய பாதை நடத்தும்படியாக, நியாயத்தின் பாதை நடத்தும்படியாக, தேவனுக்கு பயப்படுகின்ற பாதை நடத்தும்படியாக விரும்புகிறபடியினாலே வழுவாதபடிக்கு காக்க விரும்புகிறார். நாம் இடறி போகாதபடிக்கு, நாம் பின்மாற்றம் அடைந்து போகாதபடிக்கு வழுவாமல் நம்மை காத்து நம் வாழ்க்கையிலே நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி தாவீது சொல்வது போல இந்த ஆண்டிலே நாம் நடக்கின்ற வழியை கர்த்தர் நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், பலவீனங்களிலிருந்து விலக்கி நம்முடைய வழிகளை, நாம் நடக்கின்ற பாதைகளை அகலமாக்கி நம்மை நடத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் கூட லட்சக்கணக்கான மக்கள் கடந்து வந்த போது அவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவளை செம்மையான வழியிலே நடத்தினார், சிறப்பான பாதை நடத்தினார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடே தஞ்சம் ஏசுண்டு வானத்தின் அவரையும் புசித்து வாழ்ந்திடுவே. அல்லேலூயா வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அழுதிட மகிழ்ந்து வாழுகிறேன். தாவீது வாழ்க்கையிலே அவன் பாதைகளை கர்த்தர் அகலமாக்கி வழுவாதபடி தாவீதை காத்தது போல இந்த ஆண்டெல்லாம் தேவன் நம்மை வழுவாதபடிக்கு நம்முடைய பாதைகளை அகலமாக்கி ஆபத்துகளுக்கும், வேதனைகளுக்கும், நிந்தனைகளுக்கும், பலவீனங்களுக்கும் விலக்கி தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறபடினாலே அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே கால்கள் வழுவாதபடிக்கு எங்களை கர்த்தாவே நீர் எங்கள் நடைகளை, எங்கள் பாதைகளை அகலமாக்க விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.